ஏவிஎன் ஒரு ஐடியா பண்ணுறான். அங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் மாலிக்கை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை வந்து ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஓவராலாக நடத்திடுவோம். அதில் விஜயவே பாட விட்டோம், சும்மாவே அவர் பாடுவார், இதில் விஜயும் பாடிட்டார் அப்படின்னா அதெல்லாம் வச்சு உழப்பி ஒரு ஃபங்க்ஷன் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 80,000 1 லட்சம் பேர் உட்காரக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியம் புக் பண்ணியிருக்கிறாங்க. கான்செப்ட் மாதிரி பிளான் பண்ணுறாங்க. கான்செப்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 40 பாடல் பாட போகிறாங்க. எனக்கு தெரிய 40 பாடல் பாடுறதுன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 200 நிமிஷம் அப்படிங்கும்போது ஒரு 4-5 மணி நேரம் ஆயிரும். இதில் எனக்கு தெரிய விஜய் வரதுக்கு முன்னாடியே பாட ஆரம்பிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் இடையில கொஞ்ச நாள் வந்துட்டு அதுக்கப்புறம் போனாலும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் இல்லை அவரை கடைசியில் பேச வைக்க போகிறாங்களே, நான் கூட்டத்தப்புறம் உட்கார வைக்கணும், அதனால் அவர் கடைசியில் தான் பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க போல். 40 பாடல்களுக்கு மேலே பாடுறாங்க போல இருக்குது. ஏற்கனவே ஆன்போர்டுன்னு இப்போ விஜய் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது யார் யாரெல்லாம் பாடினாங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. எஸ்பிபி சரண்லேருந்து, ஹரிஷ் ராகவேந்திராலேருந்து, ஹரிச்சரன்லேருந்து, அப்புறம் யோகிபிலேருந்து. யோகிபி மலேசியாக்கார அவர் கூப்பிட்டு தான் ஆகணும். யோகிபிலேருந்து வல்லவன் எல்லாரும் அவங்க ட்ரூப் மொத்தமாக இறங்குது. அவங்க 2-3 பாட்டு பாட போகிறாங்க. அதுபோக மலேசிய பாடல்கள் ஒரு சில பாடல்கள் நல்லா அங்கே ஹிட்டாக ஓடிட்டு இருக்க பாடல், விஜய் அல்லாத பாடல்களும் பாட போகிறாங்க. மலாய் மொழியில் உள்ள பாடல்களை பாடுறதுக்கு சிங்கர்ஸையும் இறக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற சைந்தவி இங்கே உள்ள மற்ற எல்லாட்டிக்கிட்டு